வாழ்க வளமுடன். நலம் பயிர்வோம் பகுதிக்கு நண்பர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எந்த காலத்திலையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க. நம்மளுடைய பாரம்பரிய ஸ்நாக்ஸில் வந்துட்டு ஒரு ஐட்டம். இதில் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய். அந்த கடலை மிட்டாய் வந்துட்டு எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கடலை மிட்டாய் செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வந்துட்டு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் கலந்து நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. இது முதல்ல வேர்க்கடலையை வந்துட்டு ரொம்ப அனல் குறைவாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வேர்க்கடலை வந்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது வந்துட்டு சாப்பிட வந்துட்டு நல்லா ருசியாக இருக்கும். அதே போல் இந்த பாகு வந்துட்டு பதம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுவும் எப்படின்னு செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா கெட்டியான வானல் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு வேர்க்கடலையை அனல் குறைவாக வச்சு நல்லா வந்துட்டு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்க போகிறோம். குறைவான தீயில் வறுக்கும்போது தான் வேர்க்கடலை வந்துட்டு தீஞ்சு போகாத நல்ல ஒரு முறுமுறுப்பு தன்மை இருக்கும். அதிகமாக தீ வச்சா வேர்க்கடலை தீஞ்சு போகும். ஒரு மாதிரி வந்துட்டு கிறிஸ்மஸ்னே இல்லாமல் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகணும். பார்த்தீங்கன்னா நம்ம கடலை வந்து ஆறிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. கடலை சத்தம் பாருங்கள் கேட்குது. நல்லா சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது வந்துட்டு நம்ம வந்து தோல் நீக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் ஒன்று வந்துட்டு அடுப்பில் வச்சுப்போம். இப்போ வெல்லத்தை சேர்த்து வெல்லத்தை வந்துட்டு பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிச்சு. இதை ஒரு வாட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது தூசு இல்லை மண் ஏதாவது இருந்தாலும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இப்படி சொல்கிறேன். பாகு நல்லா பதம் வந்துருச்சு. இந்த பாகு வந்துட்டு நமக்கு பதம் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு பாகு எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியில் விட்டோம்னா, தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் பாகு எடுத்து விட்டுருக்கோம். இப்போ அது விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்து உடைச்சோம்னா இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக உடஞ்சி வரும். அது அப்படியே கிறிஸ்பியாக தூள் தூளாக இந்த மாதிரி வந்துட்டு உடஞ்சி வரணும். இந்த மாதிரி உடஞ்சி வர பதத்தில் வந்துட்டு நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கிட்டோம்னா தான் நல்லா முறுமுறுப்பாக வரும். வாங்க, இப்போ வந்துட்டு நமக்கு பதம் வந்துடுச்சு. வேர்க்கடலையை வந்துட்டு அதில் வந்துட்டு கலந்துக்கலாம். நம்ம வேர்க்கடலையை சேர்த்து கிண்டிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை வந்துட்டு வேர்க்கடலை கொட்டிக்கின்றோம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு எண்ணெய் தடவை பாத்திரத்தில் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனோட பின்பக்கம் வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு அந்த ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க.
வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே கொஞ்சம் சூடாக இருக்கும் போது இது வந்துட்டு சின்ன சின்ன வில்லைகளாக வெட்டி எடுத்துக்கலாம். நம்முடைய பர்ஃபி ரெடியாச்சு. இந்த பர்ஃபி வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் வாங்க. பாருங்கள் எப்படி அழகாக வந்துட்டு பர்ஃபி வந்துட்டு வந்துருச்சுன்னு, கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தூளாக கிறிஸ்பியாக உடஞ்சி விடுது பாருங்கள். எப்படி தூளாக உடஞ்சி இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வருது பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நலம் பகிர்வோம் பதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.